அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். அரசு நிகழ்ச்சிகளின் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டது. பின்னர் தேசிய கீத பாடலும் பின்னர் மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டது. இது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கும் மரபை மீட்டெடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் 1891 ஆண்டு முதல் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலே முதலில் பாடப்பட்டு வந்ததாகவும், ஆனால் இந்த மரபு தற்பொழுது மாற்றப்பட்டிருப்பதாகவும், எனவே இது தொடர்பாக தங்கள் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும், இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கோரினார். இது தொடர்பாக தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் அவர் ஒரு முறையீடு செய்தார். மேலும் மத்திய அரசின் சுற்றறிக்கைக்கு எதிராக தங்கள் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து மத்திய அரசின் சுற்றறிக்கை தமிழகத்திற்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்ற நிலையில் சுற்றறிக்கை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து மனுவை திரும்ப பெற்று மத்திய அரசின் சுற்றறிக்கை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுவை திரும்ப பெறவும் சுற்றறிக்கை எதிர்த்து வழக்கு தொடரவும் அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.